வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நெல்லை மாநகராட்சி திமுக மேயர் வேட்பாளராக ராமகிருஷ்ணன் அறிவிப்பு. அமைச்சர்கள் KN நேரு, தங்கம் தென்னரசு ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனையில் முடிவு. முதலமைச்சர் MK ஸ்டாலின் குறித்து அவதூறாக பேசியதாக சென்னை மாவட்ட பாஜக தலைவர் கபிலன் கைது. பெரவலூர் போலீசார் வழக்கு பதிந்து நடவடிக்கை. ஆடி அமாவாசையை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு பகுதிகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு. கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் சுவாமி தரிசனம். ஆடி அமாவாசையை முன்னிட்டு காவிரி கரையில் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வரும் பக்தர்கள் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட ஏராளமான போலீசார். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் பல மாதங்களாக செயலிழந்து கிடக்கும் மின்தூக்கிகள். போதிய மின்தூக்கிகள் இல்லாததால் நோயாளிகள் காத்து கிடக்கும் அவலம். ஆடி அமாவாசை தினத்தையொட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் குவிந்த லட்சக்கணக்கான பக்தர்கள். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தும் நீண்ட வரிசையில் காத்திருந்தும் சாமி தரிசனம். ஆடி அமாவாசையை முன்னிட்டு குற்றாலம் அருவிக்கரையில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள். மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தும் புனித நீராடியும் சிறப்பு வழிபாடு. ஆடி அமாவாசையை முன்னிட்டு நாமக்கல் காவிரி ஆற்றில் புனித நீராட பொதுமக்களுக்கு இன்று தடை. பாதுகாப்பு கருதி மாவட்ட ஆட்சியர் உமா உத்தரவு. சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டை, சேலையூர் ஆகிய பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. செம்பாக்கம், முடிச்சூர், அஸ்தினாபுரம், நன்மங்கலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த மழை வெளுத்து வாங்கியது. செங்கல்பட்டு, திருவள்ளூர், வந்தவாசி ஆகிய பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. நீலகிரி, கோவை, திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, விழுப்புரம் ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 2913 கனஅடியில் இருந்து 3934 கனஅடியாக அதிகரிப்பு. அணையில் இருந்து குடிநீர் கால்வாய் பாசனத்திற்காக வினாடிக்கு 10.55 கன அடி நீர் திறப்பு.
கடைமடை மாவட்டமான மயிலாடுதுறைக்கு சென்றது காவிரி நீர். சிறப்பு பூஜைகள் செய்து மலர்கள் தூவி வரவேற்ற பொதுமக்கள். மாற்றுத்திறனாளிகளுக்காக வடிவமைக்கப்பட்ட தாழ்தள பேருந்து சேவை சென்னையில் இன்று முதல் பயன்பாட்டிற்கு வருகிறது. உரிய அனுமதி அளிக்கப்படாததால் ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி இந்த வாரம் ரத்து. ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சிக்கான அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் தகவல். கடலூர் அருகே வெளிநாடு சென்ற இஸ்லாமிய பெண் துபாயில் இருந்து கண்ணீர் விட்டு கலங்கிய வீடியோவால் பரபரப்பு. பெண்ணை மீட்டுத் தர அவரது தாய் கண்ணீர் மல்க கோரிக்கை. நடப்பு கல்வியாண்டிற்கான சித்தா, ஆயுர்வேதா உள்ளிட்ட இந்திய மருத்துவ படிப்புகளுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறை அறிவிப்பு. புதிதாக உருவாக்கப்பட்ட திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி மாநகராட்சிகளுக்கு ஆணையர்கள் நியமனம். நகராட்சி நிர்வாகத்துறை அறிவிப்பு. வயநாடு நிலச்சரிவு நிவாரண பணிகளுக்கு 5 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கிய தமிழ்நாடு அரசுக்கு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் நன்றி. மறுவாழ்வு மற்றும் மறுசீரமைப்பு பணிகளுக்கு இது பெரிதும் உதவிகரமாக இருக்கும் என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. நாடு முழுவதும் வரும் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை அனைவருடைய வீடுகளிலும் மூவர்ண கொடியை ஏற்றுங்கள். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வேண்டுகோள். திருப்பதி பேருந்து நிலையத்தில் கடத்த முயன்ற 500 நட்சத்திர ஆமைகள் பறிமுதல். தப்பி ஓடிய கடத்தல் கும்பலுக்கு வனத்துறையினர் வலைவீச்சு. பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் குத்துச்சண்டை போட்டியில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள பாலின தகுதி விவகாரம். அல்ஜீரியாவின் இமான் ஹெலிப், தைவானின் லின் யூடிங் இருவரும் பெண்கள்தான் என்று சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி விளக்கம். பாரிஸ் ஒலிம்பிக் நிறைவு விழாவில் இரட்டை ஒலிம்பிக் பதக்கம் வென்ற மனு பாக்கர் இந்தியாவின் தேசிய கொடியை ஏந்துகிறார். இந்திய ஒலிம்பிக் சங்க வட்டாரங்கள் தகவல். இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி கொழும்பு மைதானத்தில் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு தொடங்குகிறது. TNPL T20 கிரிக்கெட் தொடரில் மகுடம் சூடப்போவது யார்? சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் திண்டுக்கல், கோவை அணிகள் பல பரீட்சை.